அடுத்ததா நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீங்க வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். கடையநல்லூர்ல வந்துட்டு வேட்பாளரை நீக்க போறீங்க, வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய கருத்தை இதை பதிவு பண்ணலாம். இப்போ சிறுபான்மை மக்களுடைய நண்பன் யார், பாதுகாவலன் யார் என்ற அந்த தலைப்பில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த சிறுபான்மைன்ற டோனை நாங்கள் முதல்ல ஏற்றுக்கிறது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் இங்கே வந்து மொழிவழி மாகாணங்கள் இனத்தின் அடிப்படையிலையும் மொழியின் அடிப்படையிலையும் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த மக்களையும் மொழியின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் மாநிலமாக பிரித்து விட்டு அதிலே வாழக்கூடிய குறிப்பிட்ட மக்களை சிறுபான்மை என்று பாகுபடுத்துவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இப்போ சிறுபான்மை மக்களுடைய சலுகைகள் உரிமைகள்ன்றதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போ முதலாவதாக சிறுபான்மை மக்களுக்குன்னு தனித்த ஒரு சலுகையோ தனித்த உரிமையோ யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் தான் அவங்களுக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள்னு இந்த மக்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உளவியல் தாண்மைக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே தள்ளி சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. அவங்க மொழிவரி சிறுபான்மையினராக இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த வாதத்துக்குள்ளே ஏற்றுக்கல. இஸ்லாமிய மக்கள் அப்படின்றவங்க தமிழ் தேசிய இனத்தினுடைய பெரும்பான்மை மக்களாகத்தான் நாங்கள் வந்து கருதுகிறோம். இது எங்களுக்கு முன்னாடியே பழனி பாபா அவர்கள் வந்து பல மேடைகளில் எடுத்துரைத்தார். இப்போ நாங்கள் அதை வந்து சொல்கிறோம். இப்போ வாதத்திற்காக இந்த சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் யார் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். இப்போ சிறுபான்மை மக்களை வந்து பாதுகாக்கணும், முஸ்லீம் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கணும் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை அந்த கூட்டத்தை பாதுகாப்பதற்கு அவர்களை அதிகாரப்படுத்துவது தான் அடிப்படையான ஒன்று. ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானதுன்றதை அம்பேத்கர் வந்து தெளிவாக எடுத்துரைக்கிறார். அப்படி இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு அதிகாரத்தை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கொடுத்துருக்குதா, அதிகாரத்தில் இவங்க வந்து அமர்த்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதில் ஐயா ஹிதாயத்துல்லா பேசும்போது நிறைய கன்ஃபெஷன்லாம் வந்து கொடுத்தாங்க. அது உண்மையிலே யதார்த்தத்தை வந்து பேசியிருந்தாங்க. அது யதார்த்தமான உண்மை, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது யதார்த்தமான உண்மை, அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அப்போ என்னடான்னா சிறுபான்மை மக்களுக்குடைய பாதுகாவலர் யாருன்னு பார்த்தோன்னா இப்போ திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் இவங்க வந்து பெரிய அளவுக்கு இந்த மக்களுக்கான எந்த ஒரு அதிகார பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்கல. இப்போ திமுகவாக இருக்கட்டும் இல்லை இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் இந்த கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க கட்சிகளில் எந்த பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸினுடைய தலைவராக 1939 46 வரைக்கும் அபுல் கலாம் ஆசாத் வந்து இருந்தாங்க. ஆனால் சுதந்திர பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவரை வந்து நகர்த்திட்டு அதுக்கப்புறம் நேருவை கொண்டு வந்தாங்க. சுதந்திர இந்தியாவில் பட்டாபி சீதாராமையா தொடங்கி இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே வரைக்கும் கிட்டத்தட்ட 22 காங்கிரஸுடைய அகில இந்திய தலைவர்கள் வந்திருக்காங்க. ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர் கூட கிடையாது. 1931 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துவங்கப்படுது. ராஜகோபாலாச்சாரி முதல் தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு செல்வப்பிறந்தகை வரைக்கும் 20 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து இருந்திருக்காங்க. ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்போ எங்க அதிகாரப்படுத்திருக்கீங்கன்ற கேள்வி எழுதல. அதே மாதிரி திமுக அண்ணாதுரை ராபின்சன் பூங்கால மாநாடு போடும்போது கட்சி துவங்கும் போது அங்கிருந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா திமுகனுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர் வந்து வந்தது கிடையாது. ஒரு பொதுச் செயலாளராக வந்தது கிடையாது. பொருளாளராக மட்டும் சாதிக் பாஷா கொஞ்ச நாள் இருந்தாங்க. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அந்த சபை வந்து தெளிவுபடுத்திட்டோம். இன்னைக்கு வந்து திமுக எடுத்து பார்த்துக்கிட்டா மாவட்ட செயலாளர்களில் பெரிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. திமுகனுடைய அமைச்சர்களில் வந்தவங்களில் 2 பேருக்கு வந்து கொடுத்தாங்க. ஆவடி நாசர் அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் கொடுத்தாங்க. அதுலேயும் ஒன்று திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. நம்ம அது 2 காணாது. நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி பார்த்துக்கிட்டா 36-35 அமைச்சர்களை நீங்கள் ஒரு 3 பேருக்காவது குறைந்தபட்சம் கொடுக்கணும். வகாப் இருக்கிறாரும் கட்சியில் கொடுங்க, இல்லை கூட்டணி கட்சியில் கொடுங்கலாம் கோரிக்கை வச்சோம். ஆனால் 2 பேர்லையும் ஒருத்தரை நீக்கணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம். இப்போ முதலமைச்சர் வீட்டில் எடுத்துக்கிட்டா அவங்க 2 அமைச்சர்கள் அங்கேயே இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய அமைச்சர்கள்லாம் 8 பேர் 10 பேர் கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கும்போது உங்களுக்கு முழுக்க வாக்களித்த அந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் பிரதிநிதித்துவம் கொடுக்காம இருக்கீங்கன்ற கேள்வியெல்லாம் நம்ம வந்து வச்சோம். அப்போ இப்போ கட்சியினுடைய பதவிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக மகளிர் அணியாக இருக்கட்டும், மாணவர் அணியாக இருக்கட்டும், இளைஞர் அணியாக இருக்கட்டும், வழக்கறிஞர் அணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான அணிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போதிய அளவுக்கான பிரதிநிதித்துவம் எதுவுமே கிடையாது. இளைஞர் அணிலாம் ஒரே ஒரு நபர் தான் இருக்கு, மாணவர்கள் யாருமே கிடையாது. இப்படி திமுக வந்து அப்போ நீங்கள் அதிகாரப்படுத்துறதுல எந்த இடத்துல முஸ்லீம்களை வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு முழுமைக்கு கிட்டத்தட்ட மேயர்கள் துணை மேயர்கள் வந்து 20 பேர் இருக்கிறாங்க. 20 பேர்ல ஒரு முஸ்லீம் கிடையாது. அப்போ எந்த இடத்துல நீங்கள் சிறுபான்மைக்குரிய பாதுகாவலர் இருந்திருக்கிறீங்க? என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நோம்புக்கு இந்த கஞ்சி கொடுக்குறது, சந்தனத்துக்கு நாகூர் தர்காவுக்கு வந்து சந்தனம் கொடுக்குறது, இதே தான் இந்த மக்களுக்கு வந்து ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுக்குறது, இதே தான் சொல்கிறாங்களே தவிர இப்போது கூட நடந்த முஸ்லீம் லீக் மாநாட்டில் 5 அறிவிப்பு முஸ்லீம்களுக்கு வந்து என்ன செஞ்சாருன்னா முதலமைச்சர் அறிவிச்சார். அந்த அறிவிப்புகள் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு 3ஆம் தர 4ஆம் தர ஒரு அறிவிப்பு தான். முதல்ல பிரதானப்படுத்தி செய்ய வேண்டியது அப்படின்றது வந்து முஸ்லீம் மக்களுடைய இடஒதுக்கீடு 3.5% கொடுத்ததுக்காக சபி சுலைமான் சொன்னார். ஆமா, கருணாநிதி அவர்கள் கொடுத்தாங்க. ஏன் இவ்வளவு தாமதமாக கொடுத்தீங்க? நீங்க 1967 ஆட்சிக்கு வந்தீங்க. அன்றைக்கு அண்ணாதுரை காகிதம் இல்லத்துக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஆத்திகரையும் நாத்திகரையும் ஒன்றாக கூட்டணி வைத்து ராஜாஜியோடலாம் பொருந்தி காகிதம் இல்லத்து கூட்டணி வந்ததுக்கு அடிப்படையான காரணம் இந்த இடஒதுக்கீடு. அப்ப 67 ஆட்சிக்கு வந்த அண்ணா 2 ஆண்டுகள் மறைஞ்சாரு. அதுக்கு பிறகு திமுக வந்துச்சு, அதிமுக வந்துச்சு, திமுக 50 ஆண்டுகள் கழித்து 2006 தானே கொடுத்தீங்க. ஐயா ஹிதாயத்துல்லா அவர்கள் சொல்லும்போது கூட கேரள 12% இடஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னாங்க. அது 50-60 கொடுக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கும் கேரளால முஸ்லிம்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் மேம்பட்டு இருக்கிறாங்க, படித்தவர்களாக அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா 50 வருஷமா அந்த இடஒதுக்கீடு அங்கே செயல்பாட்டில் இருந்தது காரணம். அது கோயால இருந்து பல பேர் வந்து அங்கே செயல்படுத்தினாங்க.
ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை 2006க்கு பிறகாக இதற்கு கோயம்புத்தூர் கலவரத்திலிருந்து அத்தனையும் நடந்ததுக்கு பிறகாக இதை கொடுக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய வாக்களை தக்க வைக்க முடியாத நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகாகத்தான் கருணாநிதி அவர்களை வந்து செயல்படுத்துறாங்க. இப்போ அதையே நீ 3.5 நிற்கிறீங்க. இன்னைக்கு 21 ஆண்டுகளை கடந்து வந்துட்டோம் இல்லையா? அப்போ போன தேர்தல் அப்ப முஸ்லீம் லீக்கினுடைய மாநாட்டில் 2021 முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி இருக்குது. 3.5 நாங்கள் வந்து 5% மாற்றுவதற்கான தீர்மானம் நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கான தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரணும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து கேட்டாங்க. இந்த 5 ஆண்டுகள் ஆயிடுச்சுல, இந்த 3.5 மாத்துறதுக்கு என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறீங்க? சிறைவாசிகளில் கூட ஒரு 10-12 பேர் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுலேயுமே பெரிய கோல்மாடல் பண்ணியிருக்கிறாங்க. அதை அடுத்து பேசுவோம். ஆனால் இந்த 3.5 மாத்துறதுக்கான ஒரு துரும்பை கிளி போட்டுருக்கீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா மாநிலங்களையும் எடுக்கிறாங்க. நான் முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே உரிய பிரதிநிதித்துவத்தை எல்லாத்துக்கும் என்னங்க ஒரு சமூக நீதி அப்படின்றது வந்து அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட பங்கீடை ஒதுக்கி கொடுப்பதான் சரியான சமூக நீதியாக இருக்க முடியும். பீகாரில் எடுக்கிறாங்க, ஆந்திராவில் எடுக்கிறாங்க, தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க. இப்படி எல்லா மாநிலங்களையும் எடுக்கும்போது என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது? பாட்னா ஹைகோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் தெளிவாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதலும் தெளிவாக இருக்குது. மாநில அரசு சாதிவாரி கணிப்பு எடுப்பதற்கான எல்லா அதிகாரமும் இருக்குது. அப்போ ஏன் செயல்படுத்த மாட்டீங்க? அப்போ இப்படியான மோசடிகளை திமுக வந்து நீங்கள் காலங்காலமாக எடுத்து பார்த்துட்டீங்கன்னா பல பேர் குறிப்பிட்டாங்க. இப்போ திமுகவினுடைய ஆட்சியில் முஸ்லீம்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாகத்தான் திமுகவினுடைய ஆட்சி வந்து இருந்திருக்குது. நீங்கள் பாருங்க, இது வந்து இப்போ நிறைய விஷயத்தை ஹிதாயத்துல்லா அவர்கள் வந்து சொன்னாங்க. அதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது பாபர் மசூதியினுடைய இடிப்பு. அதை வந்து நம்ம பொறுத்துக்கவே முடியாது. ஏன்னா 1949 பாபர் மசூதி முதல்ல போயிட்டு செலவைக்கும் போது நேருனுடைய ஆட்சி அன்னைக்கே அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். அதை அப்படியே பள்ளிவாசல் வந்து இழுத்து மூடிட்டாங்க. 86ல் மீண்டும் அந்த சிலைக்கு வந்து பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு சில இந்துத்துவ சங்பரிவார கும்பல் முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. அன்றைக்கு அதை அனுமதித்தது வந்து ராஜீவ்காந்தி. 92ல் அது இடிக்கப்படும் போது அதனை வந்து அனுமதிச்சது நரசிம்மராவ். அது இடிக்கப்பட்டதுக்கு பிறகாக அந்த இடத்துல இருந்து நரசிம்மராவ் கொடுத்த பத்திரிகையாளர் செய்தி இருக்குது, இடித்த இடத்துல நாங்கள் பள்ளிவாசல் மீண்டும் கட்டி தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் ஆட்சிக்கு வந்தாங்க. 2004 14 வரைக்கும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்காக என்ன முன்னெடுப்புகள் எடுத்தாங்க? அப்போ முஸ்லிம்களுடைய இதை வந்து காவு கொடுத்த ஆட்சி தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியும் கூட. தொடர்ச்சியாக அது வந்து பட்டியலிட்டு சொல்ல முடியும். அதுக்கு பிறகு கூட KS அழகிரி தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார். அப்போ இருக்கும்போது அவர் சொன்னார், அவர் கொடுத்த பேட்டி இருக்கு, நான் சான்று தரேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜக அங்கே வந்து ராமர் கோயிலை கெட்டாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்து தான் கெட்டுவோம்னு வந்து KS அழகிரி சொன்னார். அப்போ எந்த இடத்துல இவங்க வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா எதுவுமே இல்லை. அப்போ திமுகவை வந்து இந்த பாபர் மசூதி இடிப்பிற்கு பிறகாகத்தான் அங்கே கூட்டணிக்கு போகிறாங்க. கூட்டணிக்கு போய் எச்ராஜா உட்பட 4 உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு போனது. இன்னைக்கு ஐயா நல்லகண்ணு இன்னைக்கு அவர் வந்து ஒரு வருத்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறார். அந்த ஐயா நல்லகண்ணுவை வந்து தோற்கடித்து பாஜகவினுடைய CP ராதாகிருஷ்ணனை வெல்ல வைத்தது இதே திமுக தான். இப்படி பட்டியலிட்டு கொண்டே நம்ம வந்து போகக்கூடிய துரோகத்தை, அதாவது நீங்க பாருங்க, RSSஐ ஒரு தீக்கா போல ஒரு சமூக இயக்கம் தான். பாஜக மீது சிறுபான்மை மக்களுக்கு வந்து தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது, திமுகவினுடைய இளைஞர்கள் இதை வந்து போக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னது வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் தான். வாஜ்பாயை வந்து ரைட் பண்ண ராங் பார்ட்டின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாகவும் பேசியது கருணாநிதி அவர்கள் தான். இஸ்லாமியர்கள் மோடியினுடைய ஆட்சியில் குஜராத்தில் துள்ள துடிக்க 3000 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த சமயத்தில் அது வந்து ஒரு மாநிலத்தினுடைய உள் விவகாரம்னு சொல்லி அதை கடந்து போனது கருணாநிதி அவர்கள் தான். மோடி நடத்தின கௌரவ யாத்திரையில் திமுகவினுடைய SS பழனிமாணிக்கம் வந்து கலந்து கொண்டார். வைகோ அவர்கள் வந்து இந்த குஜராத் படுகொலைக்கு ஆதரித்து மோடிக்கு வந்து வக்காலத்து வாங்கி பாராளுமன்றத்தில் பேசின உரைகள் எல்லாம் என்னால் தர முடியும். இப்படி பல இருக்குது. மோடி மீதான ஆட்சி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்தப்ப அதை ஆதரித்ததும் திமுக தான். இப்படி பல விஷயங்கள் என்னால வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போக முடியும். இப்படி பேசும்போது இந்த குறிப்பாக இல்லையா, இப்ப அப்புறையே வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து பாஜக போய் நான் அதை சொல்றேன் அடுத்த சுற்றுலா அதை சொல்றேன். முதல்ல இதை பட்டியலிட்டுறேன். அது மாதிரி கோவை கலவரம் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். 1000 கோடி ரூபாய் சொத்துக்கள், 19 இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க. இதில் சொல்லும்போது கூட அண்ணனே வந்து எனக்கு பாயிண்ட் சொன்னாங்க, சட்டமன்றத்தில் வந்து தீவிரவாதின்னு சொன்னேன். என் கையில் வந்து சட்டமன்ற குறிப்பே இருக்குது, நான் தர்றேன். 1999 மார்ச் 23 அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருந்த ஆளுடைய அருணா அவர்கள் வந்து அதில் வந்து சொன்னாங்க, கிட்டத்தட்ட 5 இடத்துல இப்போ குறிப்பிட்ட நபர்கள் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த செயலை வந்து செஞ்சாங்க. அதில் மாற்று கருத்தில் அவங்க எந்த பதிவும் இல்லை. அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை தீவிரவாதின்னு சொல்லி கூட அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபர்கள் செய்ததுக்காக ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களையும் முஸ்லீம் தீவிரவாதின்னு 5 இடத்துல சொன்னது சட்டமன்றத்தில், இது நியாயமா? அதை எதிர்த்து கருணாநிதி இப்படி பேசாதீங்கன்னு ஒரு வாரத்தை குறுக்கிட்டு பேசினாரா? அன்னைக்கு இருந்த இவர் சபாநாயகர் இந்த அவை குறிப்பில் இருந்து நீக்கிறீங்கன்னு சொன்னாரா? எதுவுமே இல்லை. அப்போ அதை கை கட்டி வேடிக்கை பார்த்தா அன்னைக்கு திமுக இல்லையா? அது போக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணிகள் இருக்குது. அந்த குண்டுவெடிப்பு தமுமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் தமுமுகவையும் தீவிரவாத இயக்கமாக சித்தரித்து அதே ஆளுடைய வந்து பேசியிருக்கிறாரு. இப்படினால வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போக முடியும். அதாவது நீங்க திமுகவினுடைய ஆட்சி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த உபரிகளை சொல்லி, இந்த நோம்பு கஞ்சி கொடுத்து, இந்த சந்தன கட்டை கொடுத்து, இதை வச்சே தான் அந்த வண்டியை ஓட்டுறாங்களே தவிர முஸ்லீம்களை அதிகாரப்படுத்துவதற்காக, அவர்கள் வந்து பாதுகாப்பதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பையும் இவர்கள் வந்து செய்யலை அப்படின்றத யதார்த்தமான உண்மை. இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் வந்து செஞ்சது வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ பாஜக வந்து முஸ்லீம்களுடைய ஒஃபு சொத்துக்களை வந்து
திருடுவதற்காக ஒப்பு திருத்த சட்டம், அது ஒரு திருட்டு சட்டம் தான், அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. முஸ்லீம் லீக் வந்து அது முதல்ல வந்து வழக்கு போட்டாங்க, ஒய்சி வழக்கு போட்டாரு, திமுக அதில் ஒன்னாசி பார்ட்டியாக வழக்கு போட்டாங்க, பாராளுமன்றத்தில் எதிர்த்தாங்கல்ல. அதே திமுக 27/9/2025 அன்னைக்கு ஒரு செய்தி வெளியீட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தி வெளியீட்டு எண் என்னன்னா 23/03. இந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போது மேற்கண்ட ஒப்பு திருத்த சட்டம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதா, அட்ஜுடிகேஷன் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. இவ்வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை ஒன்றிய அரசு அவசரமாக நடைமுறைப்படுத்திய புதிய ஒப்பு திருத்த சட்டத்தின்படி ஒப்பு வாரியம் திருத்தி அமைக்கப்பட மாட்டாது அப்படின்னு பிரஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒப்பு திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்குது, ஒப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்குது. அதை நாங்கள் அந்த ஒப்பு திருத்த சட்டத்தின்படி நாங்கள் போர்டு அமைக்க மாட்டோம்னு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க. இருந்தும் ஏன் அமைச்சிங்க? கடந்த டிசம்பர் மாசத்துல ஜிஓ போட்டு அமைச்சிட்டாங்க. அப்ப நீங்க பாஜக ஒப்பு திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இதுக்கு தெளிவான பதில் எனக்கு வேணும். அப்ப என்ன இதை எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா, ஹைகோர்ட்ல ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போடுறாரு. அதற்கு வந்து எதிர்த்து வாதக்கூடிய ஒரு போர்டு சார்பில் வாதக்கூடிய யாருன்னா திமுக மூத்த வழக்கறிஞர் வந்து வில்சன் ஐயா அவர்கள் தான் வாதாடுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் அவர் தான் வாங்கி இன்னைக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அப்ப என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த ஒப்பு திருத்த சட்டத்தில் ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க? அதே மாதிரி என்ஐஏ சட்டத்துக்கு வந்து 2019 வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப அது குறித்து ஒய்சி வந்து பாராளுமன்றத்தில் அமித்ஷா கிட்ட கேட்கிறாரு, இது முஸ்லீம்களை வந்து பழிவாங்குவதற்கான ஆழ்தூக்கி சட்டமாக தான் இதை கொண்டு வரீங்கன்னு கேட்கிறப்ப அமித்ஷா சொன்ன பதில், பாராளுமன்றத்தில் சொன்ன பதில் இருக்குது, இது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்ல தமிழ் இயக்கங்களுக்கும் சேர்த்து இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னார். அதை எதிர்த்தும் பேசியது திமுக. ஆராசா உட்பட அத்துணை பேரும் மூர்க்கமாக என்ஐஏ சட்டத்தை எதிர்த்து பேசினாங்க. என்ஐஏ சட்டத்தை எதிர்த்து பேசிட்டு ஆதரவாக வாக்களித்தவர்கள் திமுக கூட்டணி கட்சியினர். இது என்ன நியாயம்? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து யூஏபிஏல வந்து டெல்லி லார்ஜர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்ற அந்த வழக்கில் உமர் காலித், சர்ஜில் இமாம் உட்பட அத்துணை முஸ்லிம்கள் இன்றைக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்பீடி ட்ரையலும் இல்லை, அவருக்கான வழக்கில் ஜாமீனும் இல்லை, ஒண்ணுமே இல்லாம இன்றைக்கு வந்து முழுக்க ஒரு விசாரணை கைதியாக 5 ஆண்டுகள் இருக்கிறாங்க உள்ள. அப்படிப்பட்ட ஒரு ஆழ்தூக்கி சட்டத்தை ஆதரித்தது திமுக. அப்ப எந்த இடத்துல நீங்க வந்து பாதுகாப்பா இருந்திருக்கீங்க? இப்படி பல விஷயங்களை வந்து சொல்லிட்டே போல. இதே திமுக போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தப்போ தமிழ்நாட்டில் எப்பயுமே நடக்காத அளவிற்கு முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் திரையிட்டு மூடப்பட்டுச்சு இல்லையா? இது ஊபியினுடைய கலாச்சாரம் இல்லையா? குஜராத்தினுடைய கலாச்சாரம் இல்லையா? சென்னையில மட்டும் என்னால சொல்ல முடியும், புளியந்தோப்புல, பட்டாபிராம்ல, பூந்தமல்லியில இத்தனை பள்ளிவாசல்கள் திரையிட்டு மூடப்பட்டுச்சு. எந்த காலகட்டத்தில் அப்பெல்லாம் மூடப்பட்டுச்சு? அப்ப எந்த இடத்துல நீங்க பாதுகாப்பாக நின்று இருக்கிறீங்க? திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு முதல் விதை போட்டதே திமுக அரசும் அதனுடைய காவல்துறையும். அபுதாயிர் என்கிற நபர் அவர் வந்து வளமை போல ஆடு அந்த கோழி நேர்த்திக்கடன் கந்தூரின்னு சொல்லுவாங்க ஊருசப்ப, அவர் கந்தூரி கொடுப்பதற்காக மலைக்கு போறாரு. அப்படி போகும்போது தடுத்து நிறுத்தியது திமுக காவல்துறை. அதிகாரிகள்னு சொல்றாங்க. அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க? உத்தரப்பிரதேச அரசு கட்டுப்பாட்டில் இருக்காங்களா? யோகி ஆதித்யநாத் கட்டுப்பாட்டில் இல்ல டெல்லியா இது அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா? இதே ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற காவல்துறை அமைச்சர் அவர் தானே. இதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் வந்து நடக்குதுங்க. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல அறநிலையத்துறையா இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட பகுதியுடைய ஆர்டிஓவா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த காவல்துறை சார்பில் நபராக 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க தர்காவில் பள்ளியிடக்கூடாது அப்படின்னு. தர்கா வந்து ஏற்கனவே சிவில் டிஸ்பியூட் போய் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போயிட்டு அங்க என்ன பண்ணிட்டுனா சிவில் டிஸ்பியூட்ல வந்துட்டு 1/2 ஏக்கர் தர்காவுக்கு சொந்தம், அது பகுதிக்கு அந்த நெல்லித்தூப்புன்னு சொல்றாங்க, அந்த கந்தூரி கொடுக்குற இடம், இதெல்லாம் வந்து தர்காவுக்கு சொந்தமான, மீதி எல்லாம் கோயிலுக்கு சொந்தமானது. என்னன்னா சமூக நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய மலை திருப்பரங்குன்றம். தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஆக சிறந்த உதாரணம் திருப்பரங்குன்றம். இந்த மக்கள் அங்க போவாங்க, அந்த மக்கள் இங்க வருவாங்க, இப்படி இருந்துச்சு. இந்த நிலைமையில தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை இதை வந்து எடுத்து இதை வந்து பிரச்சனை ஆக்கல அப்படின்னா அங்கே தர்கா இருப்பதே பல பேருக்கு தெரியாது. இப்போ நாகூர் தர்காவது பிரசித்தி பெற்ற ஒரு தர்கா, ஆத்தங்கரை பிரசித்தி பெற்ற தர்கா, கீழக்கரை பிரசித்தி பெற்ற தர்கா, திருப்பரங்குன்றம் தர்கா இருக்கு, தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு பல பேருக்கு தெரியும், அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இது ஒரு இஷ்யூ ஆக்கி இதுக்கு மூல விதை போட்டு கொடுத்ததே யாருன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, தமிழ்நாடு அரசு தான். அப்ப இப்படி என்னால வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போக முடியும். முஸ்லிம்களுக்கு எதிராக பல தீவிரவாதிகளை சித்தரித்து பல படங்களை தமிழ்நாட்டில் வந்து எடுத்தாங்க. அதுல குறிப்பாக பீஸ்ட் படம், எஃப்ஐஆர் படம், இது 2 முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து ஐஎஸ்ஐஎஸ் காரன் தமிழ்நாட்டு முஸ்லிம்களை ஊடுருவி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ எப்படி கேரளா ஸ்டோரியை வச்சுக்கிட்டு இல்லை இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் வச்சுட்டு பாஜக வந்து முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சு இந்த மாதிரி பண்றாங்களோ அதே மாதிரி அவன் சித்தரிப்பு செய்த படம் இந்த 2 படமும். என்ன கொடுமைன்னா இந்த 2 படத்தை தயாரித்தது உதயநிதி, அவருடைய ரெஜெண்ட் மூவி. அப்ப நீங்க சினிமா தொடங்கி இத்தனை விஷயங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு நீங்க வந்து பாதகமாக தான் இருந்திருக்கீங்க. அவர்களை அதிகாரப்படுத்தல, அவர்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சிருக்கீங்க, அவர்களை பாதிக்கப்படும் போது நடுரோட்ல விட்டுருக்கீங்க அப்படின்றதான் திமுகவினுடைய இந்த கட்சியினுடைய வரலாறாக இருக்குது. அப்ப எந்த இடத்துலையும் உங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவானவர்களாக இல்ல, எதிராகத்தான் இருந்திருக்காங்க. இப்போ அண்ணன் ஜவஹர் அலி சொல்லும்போது அந்த சிறுபான்மை விஷயத்தை சொன்னாங்க, அது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, நான் மறுக்கல. கான்ஸ்டியூஷனுடைய ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்டா சொல்றேன், ஆர்டிகல் 25 இருந்து 29 வரைக்கும் அந்த மைனாரிட்டின்ற வார்த்தை இருக்குது. ஆனால் அண்ணன் சொல்ற மாதிரி இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறது அப்படின்றது வந்து சிறுபான்மை அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கல. அப்படி பார்த்தோன்னா சிறுபான்மை மக்கள் இந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கணும், எல்லா மக்களுக்கும் இருக்குது. அப்போ சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு பீப்புளுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர முஸ்லீம் மைனாரிட்டி அப்படின்றதுனால இடஒதுக்கீடு கொடுக்கல, அது தவறான செய்தி.
அது மாதிரி பள்ளிக்கூடம் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து சொல்றாங்க. அதுவுமே வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இது இல்லை, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கும் அந்த மாதிரி இருக்குது. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த சிறுபான்மைன்ற இந்த சொல்ல நீங்க வந்து அரசியல் மேடைகளை ஏதோ திரும்ப திரும்ப பயன்படுத்தி நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி அந்த மக்களை ஒரு உளவியல் சிக்கலுக்குள்ள தள்ளுறீங்கன்றதான் எங்களோட அடிப்படையான குற்றச்சாட்டு. அதுதான் அண்ணன் வந்து புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி எங்க மாநாட்டில் அந்த தொழுகை ஏற்பாடு செஞ்சதை பத்தி சொன்னாங்க. அதாவது இஸ்லாத்துல வந்து நிர்பந்தத்துக்கு வந்து விதிவிலக்குகள் உண்டு. பன்றி இறைச்சி இஸ்லாத்துல சாப்பிடக்கூடாது. நிர்பந்தத்தின் அடிப்படையில் பன்றி இறைச்சி சாப்பிடுறதுக்கு கூட இஸ்லாம் வந்து அனுமதி வழங்குது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை வந்து இன்னவல்லாமல் பின்னி அப்படின்றதான் நபிகளுடைய வாக்கு, ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணத்தின் அடிப்படையில் தான் செயல்கள் வந்து இருக்குது. ஒரு மாநாட்டு திடல், லட்ச மக்கள் கூடியிருக்கிறாங்க. அந்த மாநாடு இஸ்லாமியர்களுடைய தொழுகைக்காக, நோன்பு திறப்பதற்காக அரை மணி நேரம் நிறுத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசியல் வரலாறு இது மாதிரி எங்கேயாவது பார்த்துருந்தா நீங்க? அது என்னடான்னா, சுற்றி அந்த தமிழ் முன்னோர்கள் அவருடைய படங்களை வந்து வச்சிருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த இடத்துல தொழுகைக்கான திடலையும் வந்து அமைச்சிருந்தாங்க. ஒரு ஸ்கிரீன் அதில் போட்டிருக்கணும் தான். அது ஏதோ ஒரு பெரிய குத்தம் மாதிரியும், அது ஏதோ இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு எதிரானது மாதிரியும் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இல்ல, அது நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதில் தவறு கிடையாது. அந்த இடத்துலயே பாங்க சொன்னாங்க, அந்த இடத்துல தொழுகை செஞ்சாங்க, அந்த இடத்துலயே வந்து நோன்பு கஞ்சி பரிமாறாங்க, அங்கே நோன்பு திறந்தாங்க. சிலை வணக்கங்களை காஷியஸா யாரும் பண்ணல, காஷியஸா பண்ணி இது நிர்பந்தத்தின் அடிப்படையில் நடந்தது. அது யாரும் திட்டமிட்டு எதுவும் பண்ணல. அந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கலாம், தெரிஞ்சிருக்கணும். அது நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா அது கூட சரி, அடுத்து வரக்கூடிய சரி செஞ்சுக்கிறோம். அது பெரிய தவறு மாதிரி நீங்க வந்து சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் சிஏ சட்டத்தை திருத்தணும், நீங்க தான் செய்யலாம். அப்போ அடுத்து சிஏ சட்டத்தை பற்றிலாம் சொன்னாங்க. இது வந்து தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு இல்லை வேற இந்திய முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா வந்து சொன்னாங்க. சிஏ சட்டத்தினுடைய அடிப்படை என்ன? பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இங்கேருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் அல்லாத மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன்றாங்க. அதில் ஏன் இலங்கையை சேர்க்கல அப்படின்றதான் அங்கே கேள்வி. அங்கேயே வந்து நேபாள சேர்க்கல, பர்மாவை சேர்க்கல அப்படின்றதான் அங்கே வந்து கேள்வி. அப்போ சிஏ சட்டம் அடிப்படையிலேயே வந்து மதத்தை அடிப்படையாக கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பற்ற தன்மை கொண்டது. ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் தெளிவாக சொல்லுது. ஆர்டிகல் 21 வந்து பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி தெளிவாக சொல்லுது. அப்போ அதற்கு முரணாக இருக்குதுன்னு அந்த சிஏ சட்டத்தை எதிர்க்கிறோம். அதுதான் அடிப்படை. அப்போ சிஏவா இருக்கட்டும், என்பிஆர் இருக்கட்டும், என்ஆர்சியா இருக்கட்டும், பாஜக கொண்டு வந்தது எல்லாமே வந்து எதிரானது தான். அப்போ அன்றைக்கு வந்து அதிமுக அன்றைக்கு வந்து அவர்கள் வந்து சிஏ சட்டத்தை ஆதரித்து விட்டு இன்றைக்கு வந்து சப்பை கட்டுவது வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. நான் அண்ணனுக்கு வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் ஹிதாயத்துல்லா அவர்கள் வந்து சொல்லும்போது பாபர் மசூதி விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு மாநில அரசாங்கம் யார்கிட்ட இருந்துச்சு? மாநில அரசாங்கம் பாஜக அரசுகிட்ட தான் இருந்துச்சு. பாஜகவின் இந்த இதில் யாரும் காப்பாற்றவில்லை. இந்தியாவுடைய இறையாண்மை தகர்த்தது. பாபர் மசூதின்றது முஸ்லிம்களுக்கு எதிரான மட்டுமல்ல, இந்தியா மீதான மதச்சார்பின்மை அந்த கோட்பாட்டை தகர்த்தது. இந்தியாவுக்கு இப்போ பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு வந்து முஸ்லீம் சாயம் உண்டு, பங்களாதேஷ்க்கு முஸ்லீம் சாயம் உண்டு. இந்தியாவினுடைய சாயல் அப்படின்றது வந்து மதச்சார்பற்ற சாயல். வேற்றுமையில் ஒற்றுமை என்றால் இந்தியாவுடைய சாயல். இந்தியாவுடைய சாயலை தடுத்தது பாஜக. அதற்கு துணை போனது காங்கிரஸ்ன்றதான் எங்களுடைய வாதமே. ஏன் மத்திய ரிசர்வ் ஃபோர்ஸ் உங்ககிட்ட இல்லையா? பாராமிலிட்டரி இல்லையா? உங்கள்கிட்ட வந்து விமானப்படை இல்லையா? அவங்க என்ன ஏவுகணை வச்சு எடுத்தாங்களா? இல்ல ராக்கெட் போட்டு எடுத்தாங்களா? இல்ல வந்து பாம்பு வச்சு எடுத்தாங்களா? நீங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க என்ன முடிவு எடுக்கலாம். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் பொறுப்பே இருக்காது. நீங்க சுப்ரீம் கோர்ட் அடுத்த அட்ஜுடிகேஷன்ல பாத்துக்கலாம். அதனால தயவு செய்து சப்பை கட்ட வேண்டாம். அதுக்கு துணை போனது காங்கிரஸ். நான் முன்மையில சொன்னேன். 49 நடந்த நிகழ்வுகளை சொன்னேன், 86 ராஜீவ்காந்தி நிகழ்வுகளை சொன்னேன். அதுக்கப்புறம் 92 நரசிம்மராவ் வாக்குறுதி கொடுத்தார்ல, இந்த இடத்துல பள்ளிவாசல் கெடுத்துருவோன்னு. ஏன் கட்டி கொடுக்கல? கேஎஸ் அழகிரி சொன்னார்ல. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என்ன சொன்னாங்க? இந்த ராமர் கோயில் அடிக்கல் நாட்டும் போது திறப்புலாவினப்ப இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாடு சார்ந்ததுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப 49 நேரு காலம் தொடங்கி பிரியங்கா காந்தி, ராகுல் காந்திக்கு வரைக்கும் பாபர் மசூதிக்கு துரோகம் தான் செஞ்சிருக்காங்க. காலமும் அந்த இடம் சுப்ரீம் கோர்ட்ல அந்த டைம் முடிஞ்சிட்டோம். இது போக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். காங்கிரசினுடைய மூத்த தலைவர் திக்விஜய் சிங் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடியினுடைய படத்தை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து அவர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் நாம வந்து எடுத்து நடக்கணும், அதன் அடிப்படையில் ராகுல் காந்தி வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பதிவு செய்யறாரு. அதற்கு ஆதரவாக சசி தரூர் சொல்றாரு. இது பத்திரிகையில் செய்தியாகவும் வந்திருக்கு. அப்ப எந்த இடத்துல நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் பட்டேல் காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் மீதான தடை நீக்கில் இருந்து அத்தனை விஷயங்களையும் நீங்க ஆர்எஸ்க்கு ஆதரவாக தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது இது ஒரு சான்று. இன்னும் சொல்ல போனா கேரளாவினுடைய சிபிஎம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் இவருக்கு மேல குற்றச்சாட்டு, பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவும் காங்கிரஸ் அப்படின்ற தலைப்புல அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது என்ன, அருணாச்சல பிரதேசத்துல 2016 காங்கிரசினுடைய முதலமைச்சர் உட்பட 44 பேர்ல 43 பேர் பாஜகவுக்கு தாங்கினாங்க. இது அவரே சொல்லி காட்டுறாரு. அதே மாதிரி புதுச்சேரியா இருக்கட்டும், கோவாவில் இருக்கட்டும், இப்படி நாங்க காங்கிரஸுக்கு மக்கள் இவங்க மதச்சார்பின்மை ஓட்டு கேட்பாங்களாம், இவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோமா, ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, பாஜக தாயிடுவாங்களாம். அப்போ உங்க கட்சியுடைய எம்எல்ஏக்கள், உங்களுடைய கட்சியுடைய முதலமைச்சர் கூட தக்க வைக்க முடியாத காங்கிரஸ் எப்படி பாஜகவுக்கு மாற்றானதாக இருக்கும்?
முதல்ல அடிப்படையில் பாஜகவுக்கோ காங்கிரஸுக்கோ அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது. மாநில உரிமைகளை பறிச்சதிலிருந்து, மாநில ஆட்சியை கலைச்சதிலிருந்து, எமர்ஜென்சியை கொண்டு வந்திருந்து அத்தனை விஷயங்களையும் பாஜகவுக்கு கோடு போட்டு கொடுத்து பாஜகவுக்கு வழிகாட்டியதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் போட்ட கோட்டில் தான் பாஜக இன்றைக்கு வந்து பயணிச்சுட்டு இருக்குது. இது பாஜக இன்றைக்கு வந்து இவ்வளவுக்கு மூர்க்கமா இருக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸுடைய சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் இந்த இத்தனை கட்சிகளுக்கும் மாற்றமா இருக்கிற நாம் தமிழர் கட்சி பாஜகவை போய் ஆதரிக்கிறது ஒரு அது அந்த கேள்வி போன அடிக்கடி நான் சொல்றேன். பம்பாயினுடைய பஞ்சாயத்து போர்டு தேர்தல் அங்க தாராவியை பிரதிநிதிப்படுத்தி சியான் கோலிவாரான்ற அந்த வார்டுல தமிழ்ச்செல்வன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஒரு தமிழர் நிக்கிறார். இங்க இருக்கிற மாதிரி வேற பிற மொழியாளர்கள் எல்லாம் அங்க வந்து கட்சி ஆரம்பிக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை பயணிச்சா மட்டும்தான் ஒரு சில பிரதிநிதித்துவம் அங்க கிடைக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குற அடிப்படையில தமிழ்ச்செல்வனை அங்க வந்து ஆதரிச்சாங்க. அந்த தமிழ்ச்செல்வனை கூட்டு வந்து தான் மும்பை பகுத்தறிவாளர் சங்கம் நடத்தின அந்த மாநாட்டில் திருமாவளவன் கலந்துக்கிட்டாங்க, திகானுடைய அருள்மொழி கலந்துக்கிட்டாங்க. அப்ப அதெல்லாம் பாஜக ஆதரவு வராதா? அப்போ ஒரு தமிழ்ச்செல்வனை ஒரு பஞ்சாயத்து போர்டுல தேர்தல் ஆதரிச்சாங்கன்றதுக்காக பாஜக ஆதரவுன்னு சொல்றீங்களே. நான் சொல்லி முடிச்சறேன் இருங்க. நீங்க இருங்க நான் சொல்லிடுறேன் நீங்க பேசும்போது நான் பார்த்தேன் தம்பி அவர் உட்கார்ந்த மேடையில எல்லாரும் இருந்தாங்களே, சிவசேனால தாமரை சின்னத்துல இருந்து எல்லாரும் இருந்தாங்க. நீங்க அப்படியே மாத்திட்டு போறீங்களே. அந்த மேடையில எல்லாரும் இருந்தாங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு நான் டைம் தரேன். அப்ப நீங்க பல இடங்கள்ல பேசுங்க. நான் சொல்றேன் பல வேட்பாளர்கள் கண்டிப்பா அந்த கேள்வி வைக்கிறேன். இருக்கு. நீங்க பாஜக கூட்டணியில் இருக்கிற ஐயா நீங்க பேசலாமா? இருங்க கொஞ்சம் இருங்க. உங்க நேரத்துல நான் குறுக்கல இல்ல. உங்க நேரத்துல நான் குறுக்கல. நேரம் தான் மேடம். என்ன சொல்றேன்? ஒரு அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. பதில் சொல்றதுக்கு எங்க காத்துட்டு இருக்காங்க. அடுத்த பேரை காத்துட்டு இருக்காங்க. கேப்டன் தமிழ்ச்செல்வன் பாஜகவுடைய வேட்பாளர்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுல பாஜகவுடைய பரப்புரை பண்ணாதல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா அங்க ஒரு பிரதிநிதித்துவம் அவருக்கு தேவைப்படுது. அதனால அப்படின்னா அப்போ இப்ப தமிழ்ச்செல்வனை ஆதரிச்சதுனால சீமான் பாஜகவுடைய ஆளு, பாஜகவுடைய பி டீம் அப்படின்னா தொடர்ச்சியான பாஜக ஆதரவு எங்க கொடுத்துருக்கோம்? எந்த இடத்துல பாஜக நாங்க எதிர்க்காம இருந்திருக்கிறோம்? பாஜக கொண்டு வந்த அத்துணை சட்டத்திட்டங்களை 2014 இருந்து எடுத்து போட்டுங்க இப்ப வரைக்கும் பாஜக கொண்டு வந்த ஒரு சட்டத்தை சீமான் ஆதரிச்சிட்டாரு, நாம் தமிழ் ஆதரிச்சிட்டாங்க. இல்ல பாஜக வந்து எதிர்க்காம இருக்காங்க, ஒரு சட்டத்தை காமிக்க முடியுமா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஆதரிச்சதுக்காக அவருடைய பாஜக பி டீம்னா பேராசிரியர் ஜவஹர்லால் ஆதரிச்சாரு. அப்போ மனிதநேய மக்கள் கட்சியுடைய பி டீமா? காங்கிரஸுக்கு எதிராக எத்தனையோ வேட்பாளர்களை ஆதரிச்சாரு, மதிமுகவுக்கு எதிராக பரப்புரை செஞ்சாரு, சிபிஐக்கு ஆதரவாக பரப்புரை செஞ்சாரு. அப்ப அதெல்லாம் அவங்களுடைய பாஜக கம்யூனிஸ்டினுடைய பி டீமா? அப்போ தேர்தல் அடிப்படையில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் சில எதிரிகளை வீழ்த்துவதற்காக அன்றைக்கு எடுக்கக்கூடிய ஒரு கோட்பாடு அது. அது நீங்க பேசாதீங்க, நீங்க சொல்லக்கூடாது. இல்ல இல்ல நீங்க மாநில உரிமைகள்ல இருந்து அத்தனையும் அடகு வச்சீங்க. சிஏல இருந்து அத்தனை விஷயங்களையும் நீங்க வந்து பாஜக கிட்ட அடகு வச்சீங்க. நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டீங்க. எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டுல உங்க கழக பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு? வாக்குறுதி கொடுத்தாருல. அப்ப என்னன்னா நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, அதுதான் சந்தர்ப்பம்ங்கிற. அது அப்போ திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அத்துணையும் தர்க்கநியாயம் உண்டு. எங்களுக்கு தர்க்கநியாயம் உண்டு. நான் முடிச்சிடறேன். அதாவது ரெண்டு கட்சிகளுமே சரி காலம் வரும்போது மாறிக்கிடுவாங்க. ஒரு காலத்துல திமுக கூட்டணி வச்சது, இன்னைக்கு மறுபடியும் பாஜக கூட்டணி. எந்த நியாயமும் கிடையாது. குஜராத் ஆதரிக்க என்ன நியாயம்? எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறோம். பாஜக ஆதரிக்கணும் அப்படின்னா 2014 அதுக்கப்புறம் ஆதரிச்சிருக்கணும், 2019 ஆதரிச்சிருக்கணும், 21 ஆதரிச்சிருக்கணும். எங்க ஆதரிச்சிருக்கணும் பாஜக? அப்ப இந்த கட்சிகள் என்னன்னா மாறி மாறி கூட்டணி வைப்பாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா மீறி உங்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுப்பாங்களே தவிர இவங்க வந்து உளமாற இருக்க மாட்டாங்க. நான் ஒரு சில செய்திகள் மட்டும் சொல்லி முடியும், ஒரு 2 நிமிஷம் அனுமதிங்க. சிறைவாசிகளை விடுதலை குறித்து அண்ணன் சஃபி வந்து சொன்னாங்க. 161 அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 161 உச்சநீதிமன்றம் தெளிவாக வழிகாட்டியிருக்கு. 161 அப்படின்றது வந்து மாநில அரசினுடைய தனிப்பட்ட ஒரு அதிகாரம், வந்து சுப்ரீம் பவர். அதை பயன்படுத்தி விடுதலை செய்யலான்றதை தெளிவாக வழிகாட்டியிருக்கு. அதன்படி செய்யலாம். அது மாதிரி திமுக செஞ்சிருக்குது. தாகிருஷ்ணன் கொலை வழக்கில், லீலாவதி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திமுக ஆட்களை விடுதலை செய்யும் போது இன்னும் சொல்ல போனால் 7.5 ஆண்டுகள் தான் சிறை வாசம் அனுபவிச்சிருந்தாங்க. 10 ஆண்டுகள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் மேண்டேட். அதை வளைத்தெல்லாம் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து விடுதலை செஞ்சாங்க. அப்போ தாகிருஷ்ணன் கொலையாளிக்கு பொருந்தக்கூடிய சட்டம், லீலாவதி அம்மையாருக்கு அவருடைய படுகொலைக்கு குற்றவாளிகளுக்கு பொருந்தக்கூடிய சட்டம் ஏன் இஸ்லாமிய சிறைவாசம் மட்டும் பொருந்த மாட்டேங்குது? இந்த ஆட்சியில் அபுதாயிர் வந்து அப்துல் ஹக்கீம் இருந்து இத்தனை பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா உடல் சிதைவு நோயால இன்றைக்கு வந்து இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு திமுக வந்து பரவாயில்ல வந்து கேன்சல் பண்ணிருக்கு. அதனால சிறைவாசல் விஷயத்துல எல்லாம் திமுக ஆடுறது வந்து பச்சை நாடகம்.
திமுக வந்து முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஒன்று போட்டுச்சு, அறநிலையத்துறை சார்பாக நடத்துறாங்க. அது மத வழிபாட்டு இது, அதில் சைவ ஆதீனங்கள் பண்டாரங்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு நடத்தினா அது அவங்களுடைய மதம்னு போயிடும். ஆனால் கூப்பிட்ட முதல் வரிசையில் இருந்து யார் தெரியுமா? முருகபக்த அர்ஜுன் சம்பத். நீங்கள் என்ன பாஜக எதிர்க்கிறீங்க? அது மாதிரி அறநிலையத்துறை கல்லூரிகளில் திமுக வந்தோடனே ஒரு சட்டம் போட்டுச்சு. அறநிலையத்துறை கல்லூரிகளில் பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் ஒன்லி ஹிந்துஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டாங்க. இதற்கு எதிராக ஆசிரியர் வீரமணியே வந்து என்ன பண்ணார்னா எதிர்த்து அறிக்கை விட்டார். ஆனால் முஸ்லீம் வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் கல்லூரிகள் அந்த மாதிரி இல்லை. எத்தனையோ இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் அல்லாத பிற பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டத்தையும் கொண்டு வந்தது வந்து திமுக தான். அதே மாதிரி ஒப்பு சொத்துக்கள் இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் திருநெல்வேலியில் கான்மியால் பள்ளிவாசல்ன்ற ஒரு பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் ஒப்பு சொத்து எங்கே போச்சுன்னு தெரியல. இன்றைக்கு வந்து காவு கொடுத்துருச்சு திமுக. இப்படி பல விஷயங்களை வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். குறிப்பாக இஸ்லாமிய சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து இந்த திமுக ஆட்சியில் 3 பேர் வந்து துடிக்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆம்பூரில் இந்த கஞ்சா வியாபாரிகள் இந்த ட்ரக் பெடலர்ஸ் வந்து காட்டி கொடுத்தார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக வசீமக்கர்ன்ற ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். திருநெல்வேலியில் ஜாபர் சாதிக் ஒப்பு சொத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக மனு கொடுத்து பேசி போராடுறதுக்காக அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடினார், பேசினார் என்பதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இப்படி பல விஷயங்களை பட்டியலிட்டு போக முடியும். அப்போ இந்த கட்சிகளை நம்பி எந்த பலனும் இல்லை. மீண்டும் ஹிதாயத்துல்லா அவர்கள் சொன்னபோது கூட சொன்னாங்க, இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு தானே முஸ்லீம்கள் ஓட்டு போடுறாங்க, வேற வழி இல்லை. நீங்க அப்படிதான் பிரச்சாரம் பண்றீங்க. இஸ்லாமிய இயக்கங்களுக்கு 1-2 சீட்டுகளை எலும்பு துண்டை போடுற மாதிரி நீங்க போட்டுக்கிட்டு அவர்களை கூட வச்சுக்கிட்டு இந்த ஒஃப் போர்டில் மற்ற நபர்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு திமுக தான் மக்கள் பாதுகாப்பு நீங்க பரப்புரை பண்ணும்போது மக்கள் பள்ளிவாசல் ஜும்மா மேடை உட்பட பேசுறாங்க. மத வழிபாடு மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி மத வழிபாடு தலங்களை ஒரு தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அதை கூட செய்யறாங்க. அப்ப எப்படி இருக்கும்போதுனா சரி, ஒரு நம்பிக்கையான மக்கள் சொல்றாங்க, ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் சொல்றாங்கன்றப்ப மக்கள் அதை நம்பி ஏமாந்து வாக்களிக்கிறாங்க. அப்ப அப்படி பார்த்துட்டோம்னா மோடி நல்லாட்சி கொடுக்கறதுனால தான் தொடர்ச்சி 3ஆம் முறை ஆட்சி பிடிச்சிருக்கிறாரா? அப்ப தொடர்ந்து ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறாரு, ஒருத்தர் வந்து மக்கள் வாக்கு செலுத்துறான்றதுக்காக அந்த ஆட்சி நல்லாட்சி இல்லை. ஆட்சியில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன நீங்க வந்து மக்களுக்காக செயல்படுத்தி இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது ஆட்சியினுடைய மதிப்பீடு இருக்க முடியுமே தவிர ஓட்டு போடுறதுக்காக மக்கள் இல்லை. அப்போ நான் ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க. முஸ்லீம் மக்களுக்கு தொடர்ச்சியாக எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, அது வக்ஃப் சட்டமா இருக்கட்டும், சிஏ சட்டமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, அத்தனையிலையும் நாம் தமிழ் கட்சி அவருக்காக நின்று இருக்குது, போராடி இருக்குது, பேசிட்டு கலந்து இருக்குது. இன்னும் சொல்ல போனா சிஏ சட்டத்தில் கோயம்புத்தூர்ல அது ஷாயின்பாக் கூடத்தில் பேசினார்ன்றதுக்காக அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு நரசிம்மன் அவர்கள் மேல தேச துரோக வழக்கு எல்லாம் வந்து பதிவு செய்யுது. அதை மறுக்க முடியும். எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது பதிவு செஞ்சாங்க. அப்படி மக்களுக்காக போராடக்கூடிய பேசக்கூடிய இடத்துல இருக்குது. சிறுபான்மை அணின்னு வச்சு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல வந்து இடம் கொடுக்காம மற்ற கட்சிகளை வந்து தள்ளி விட்டுரும். எல்லா கட்சியும் சிறுபான்மை அணின்னு வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா கட்சியுடைய பிரதான பொறுப்புல வந்து கொடுக்க மாட்டாங்க. சிறுபான்மை அணியில் ஒரு மாவட்ட செயலாளர், சிறுபான்மை அணியில் ஒரு மாவட்ட கழக பொருளாளர் இப்படி வந்து கொடுத்துருவாங்க. ஆனா சிறுபான்மை அணி இல்லாம கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல அங்கீகாரம் கொடுத்தது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அதனால முஸ்லிம்களுக்காக உலமாற போராடக்கூடிய, பேசக்கூடிய, அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது. அதனால முஸ்லீம் மக்கள் கட்டாயம் இந்த முறை மாற்றி கிறிஸ்தவ மக்கள் வந்து வாய்ப்பளிப்பாங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. ஒரே வரிமா தம்பி அபுபக்கர் நிறைய விஷயங்களை சொன்னாரு. எவ்வளவு சொன்னாலும் கூட எப்ப சகோதர கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் சாத்தானின் குழந்தைகள்னு அவர் தலைவர் சொன்னாரோ இருந்து அன்னைக்கு அவருக்கு எதிரான ஒரு நிலை இல்ல. நீங்க சொன்னீங்கன்னா அது கூட மறுப்பு கொடுக்குறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அதுக்கு வந்து பதிவு சொல்லிட்டாங்க. அதாவது இருங்க இல்ல, நீங்க குறுக்கிட்டே இருந்தீங்க, நான் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்றேன் நான் ஒரு இல்லங்க என் கருத்துல பதில் சொல்றேன். ஒரே ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை தேவன் பிள்ளைகள் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா சாத்தான் பிள்ளைகள் ஆகிட்டாங்க என்று ஆதங்கத்துல சொன்னதானே தவிர அதை திருச்சி சொல்லாதீங்க. அதுக்கு பல மேடையில அதுக்கப்புறம் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் தண்ணில விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு கூட அதையே பேசிட்டு இருக்குது.